ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஹரிஹர சர்மா இருவரும் சேர்ந்து இந்த மாதத்தில், அதாவது பங்குனி மாதம், விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிக்குது? 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம். போன மாதம், அதாவது மாசி மாதத்துலேயே சில பலன்களை நாங்கள் சொல்லியிருப்போம். அது உலகத்து அளவில் நல்ல பிரசித்தி பெற்று ஆயிருக்கு. இந்த மாதத்தினுடைய பலன்களையும் கூர்ந்து கவனிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தேனால் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா சொல்லுவார். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சொல்லிட்டு வரோம். அதன்படி நாம் இப்போ பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாதம் அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மீனம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல் ராசியாகவும் மீனம் கடைசி ராசியாகவும் கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மாத பலன்கள். அப்படி பார்க்கும்போது சூரிய உதயம் எங்கே ஆரம்பமாகுதோ, சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் நம்மளுடைய தமிழ் மாதத்தை கணிக்கிறோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மீனத்தில் இருக்கார். அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னா அவர் தனித்து இல்லை, கூட அவருடைய மகனான சனி பகவானும் இடம் பெயர்ந்து கடந்த 6/3/2026 அன்னைக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்துட்டார். சரி, அவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரா அப்படின்னா கூட சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய மீனராசி. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி அப்படின்றது மிதுன ராசி. கடந்த காலகட்டங்களில் குரு பகவானானவர் வக்ர நிலையில் இருந்தார், பலமிழந்த நிலையில் இருந்தார். அவர் வெப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாக்க 17/3/2026 மாதம் பிறந்து 2 நாளில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பலன்கள் மாறும். கடந்த காலகட்டங்களில் நம்மளுடைய ஜோதிடர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லியிருந்தாங்க, உலக போர் மூலக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கிழக்கு அதாகப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு உண்டான போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போரினால் பல பொருளாதார இழப்புகள் ஏற்படும் சொன்னார். அதை மட்டும் சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த ஊக வணிகம் அதாகப்பட்டது ட்ரேடிங்கில் இறக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் சொல்லியிருந்தபடியே ட்ரேடிங்கில் இறக்கம் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியா ட்ரேடிங் மட்டும் இல்லை, உலக வர்த்தகத்தில் ட்ரேடிங்கில் இறக்கமாகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தங்கம் வீழ்ச்சி அடையும் சொல்லியிருந்தார். தங்கமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் கணிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே போல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் நாங்கள் கணித்து சொல்லுவோம். கீழே உள்ள நம்பரில் எதிரையாவது உள்ள கான்டாக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை கணிச்சுக்குங்க. சரி, காலபுருஷ தத்துவத்துப்படி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது சிம்மம். சிம்மத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்க கேது பகவான் இருக்காங்க. இந்த கேது பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வரலும் சிம்மத்திலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்துறை 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, கூட செவ்வாயும் இருக்கார். அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ரொம்ப நாள் இல்லை. இந்த சுக்கிரன் மாறக்கூடியது அப்படின்றது 27/3/2026 மேஷத்துக்கு போகிறாரு, உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1/4/2026 செவ்வாய் மீனத்துக்கு போகிறாரு. 6/4/2026 புதன் நீச்ச நிலையில் மீனத்துக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே சூரியன் சனி இருக்கார், கூட புதனும் இருக்கார். அப்போ இப்படி ஏற்பட்ட காலநிலையில், இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. சரி, இந்த பங்குனி மாதத்தில் உள்ள விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 18/3/2026 விசேஷமான அமாவாசை, பங்குனி அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 19/3/2026 தெலுங்கு பேசுகின்ற மக்கள், கன்னடம் பேசுகின்ற மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை யுகாதி பண்டிகை தொடங்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/3/2026
ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/3/2026 மகாவீரர் ஜெயந்தி. உலகுக்கு அமைதியை போதித்தவர், எப்படி வாழணும் அப்படின்ற பாதை கொடுத்தவர் அந்த மகாவீரர் ஜெயந்தி. இதை தவிர பார்த்தோம்னாக்க 1/4/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான பங்குனி உத்தரம். இப்படியேற்பட்ட நாட்களில், இப்படியேற்பட்ட கிரக பொசிஷனில் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர கடந்த காலகட்டங்களில் சொன்னதை பற்றி ஒரு சில விரிவாக்கத்தையும் திரு அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது மாசி மாதத்தில் போர் மூலத்திற்கான அபாயங்கள் அதிகமாக இருக்குன்றதை சொன்னோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதற்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். என்னதான் சூரியனும் சனியும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறது, விசேஷம் இல்லை. சூரியனுக்கு மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சனியை பொறுத்தவரையிலும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அடிபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சற்று மெதுவாக எந்திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தெரியும். இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலேருந்து வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். துளாராசி அன்பர்களே, சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார். இந்த மாதம் பெரிய ஏற்றம், நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நிச்சயமாக வரும். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல்கள் வரும், வேலையில் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய லாபஸ்தான அதிபதியும் 6ஆம் இடத்துல போய் இருக்கார். சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். 6ஆம் இடத்துல சனி இருக்கார். சூரியனும் 6ஆம் இடத்துல இருக்கார். கேட்கவே வேண்டாம், எது எடுத்தாலும் வெற்றி 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 தான். இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. ராசிநாதன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். எடுத்த காரியங்கள், போட்டி தேர்வு, போட்டிகளில் வெற்றி, இது எல்லாமே நிச்சயமாக சேரக்கூடிய வாய்ப்புகள். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் வருவார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா 27/3/2026 அன்னைக்கு சுக்கிரனுடைய மாறுதல் வருது. சுக்கிரன் 7ஆம் இடத்துல மேஷத்துக்கு வரார். அப்போ திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கு இவ்வளோ நாளாக பார்த்துட்டு தடைப்பட்டு போயிட்டே இருந்ததுன்னா திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவரே 5ஆம் இடத்துல போயிருக்கார். 7-5 தொடர்பு ராகுவோடு சேர்ந்துருக்கு. மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் ஏறக்கூடிய காலகட்டம். பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதி நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானாதிபதியும் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய மாற்றங்கள், அதாவது செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அருமையாக சொன்னீங்கய்யா. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கார். வலுப்பெறுதா? வலுப்பெறுது. உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு நீண்ட நாட்களாக கான்ட்ராக்டில் வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுடைய புகழுக்கும் பெயருக்கும் களங்கம் விளைவிச்சுக்கிட்டு இருந்தவர் 6ஆம் இடத்துக்கு போனார். 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார் அப்படின்னாலே முடிசூடா மன்னன் என்று சொல்லுவாங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக படிச்சுட்டு வேலை கிடைக்காமல் இருந்த இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு படித்த படிப்பிற்கு உண்டான
வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வெற்றி 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 வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது என்னன்னாக்க, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடி போனவனுக்கு 9ல் குரு. 9ல் குரு இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இங்கே வாங்கிட்டு இருந்த வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் வாங்கி கடந்த காலகட்டங்களில் வாங்கிய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு ஏற்றம் இருக்கும். அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் பண்ணக்கூடிய இன்ஜினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் உண்டு. கம்யூனிகேஷன் துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஏஐ அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்து அதில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள்னு பேர். அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர். அது இந்த துளாராசி என்பவர்களுக்கு என்னென்னைக்கு வருதுன்றதை பார்ப்போமா? 23/3/2026, 24/3/2026, 25/3/2026 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செல்றதை தவிர்ப்பது நல்லது. சரி, அடுத்தது இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னாக்க, வழிபட வேண்டியது அப்படின்றது எம்பெருமான் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள கஞ்சனூர் அப்படின்ற இடம். இது கஞ்சனூர் அப்படின்றது சுக்கிரனுக்கு தனி சன்னிதானம் இருக்குது. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, சுக்கிர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்ட விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. துலாத்தை பொறுத்தவரை வெற்றி வெற்றி வெற்றி. எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டிகளில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்களில் ஜெயம், பணவரவிற்கு அதிகமான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தீங்களேனால் அதாவது புதன், ராகு மற்றும் செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சப்தமாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக, குழந்தை பிராப்தியை நோக்கி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சின் மூலியமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் கலைத்துறையில் இருப்பவர்கள், பால் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், அதை தவிர சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லா இதுலேயும் இந்த நகை இது பண்ணுறவங்க, அந்த மாதிரி தங்க இது பண்ணுறவங்க, வைரம் கட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வைரம் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால் முகவர்கள், பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதை தவிர இந்த டியூப் லைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துலா ராசி அன்பர்களுக்கு 90 விழுக்காடு ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு அர்த்தாஷ்டம சனி,
அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா 4. அர்த்தாஷ்டம சனினால் அவதிப்பட்டு இருந்தீங்க. உடல்நல ரீதியான தொந்தரவு, மனநல ரீதியான தொந்தரவு, பொருளாதார ரீதியான தொந்தரவு, வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்கள், அதே போல் பொருளாதார இழப்புகள், மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு எல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்த பங்குனி பிறக்கும்பொழுது இந்த அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு. அப்போ நல்ல காலம் பிறந்துருச்சா? நல்ல காலம் பிறந்துருச்சு. சரி, அதே போல் குரு பகவான் 8ல் இருக்கிறாரு. 8ல் இருக்கிறவர் இத்தனை நாள் வக்ரத்தில் இருந்தார். வக்ரத்தில் இருக்கிறவர் 17/3/2026 வக்ர நிவர்த்தியும் அடைகிறாரு. கடந்த காலகட்டங்களில் இருந்த மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு எல்லாமே கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக குறையக்கூடிய காலகட்டம். ராசிநாதனான செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதிய வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம். ஏன் யோகமான காலகட்டம் அப்படின்னா, பிரகஸ்பதியான குரு 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிநாதன் மேலே படுறாரு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் இல்லை, சைக்கிளில் போகிறவங்க டூ வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க சேடன் கார், லேவிஷ் கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் இருந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்டாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கிடைப்பார் இந்த குரு பகவான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 5ல் சனி பகவான் சூரியனும் இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டங்கள், புத ஆதித்ய யோகம் பெற்றிருக்கிற காலகட்டங்கள். அப்போ விருச்சிக ராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க கல்லூரியில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் மகா யோகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு 4ல் இருக்கார். அவர் தான் 6க்கும் உடையவர். அவரை குரு பார்க்குறாரு. படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை கிடைச்சதில் பதவி உயர்வு, பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணமாகலைன்னு காத்துக்கிட்டு இருந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த பங்குனி மாதத்தில் ஜாதக பரிவர்த்தனை பண்ண ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக வைகாசிக்குள்ளார நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார். இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுக்கு சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்காரா? சுக்கிர பகவான் 5ல் இருக்கிறாரு. 5ல் அவர் உச்சம் பெற்று இருக்காரு. நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய புகழ் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சபிருத்தி கிடைக்காத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரி பாதி அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த பங்குனி மாதம். இந்த சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் என்ன மாற்றங்களையும் என்ன ஏற்றங்களையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தருவாருன்றதை நம்ம KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களே, ஏன்னா எவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக சனியினுடைய தாக்கத்தில் நிச்சயமாகவே படாத பாடுபட்டு உடல் உழைப்பு ரொம்பவும் அதிகமாக போய், அது தவிர வண்டி வாகனங்களில் போய் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களாகி உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தாண்டி இப்போ சனி பெயர்ச்சியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வந்ததற்கு இப்போ பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல போகிறார். 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். ஏன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சூரியன் ஒரு வருஷமும் 5ஆம் இடத்துல பங்குனி மாதத்தில் இருப்பார். சார், இதில் என்ன சார் பெரிய வித்தியாசம்னா, இந்த வாட்டி சனியோடு சேர்ந்துருக்கான். இந்த மாட்டி பார்த்தீங்களேனால் உங்களோட கீழ்ப்படிந்த மக்கள் இவ்வளோ நாளாக பிரச்சனை பண்ணவங்க எல்லாரும் வாயை மூடிட்டு நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அமையக்கூடும். அதோடு பார்த்தோம்னா 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 7-12க்கு உண்டான சுக்கிரன், அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். 7க்கு அதிபதி 7க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எதிர்கால உங்களுடைய வரும் கணவரையோ மனைவியோ டிசைட் பண்ணக்கூடிய அளவிற்கு, காதல் மலரக்கூடிய அளவிற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 27/3/2026 அன்னைக்கு சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். சப்தமாதிபதி 7க்கு 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. புதுசாக கடன் வாங்கினாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமணம் சற்று தடைபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய கல்வியில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வையே இருக்குது. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமும் வெற்றி பெறும். ஆனால் சில நேரங்களில் உங்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த சில காலகட்டம், இந்த நாட்கள் எது அது தவிர இந்த நாட்களை இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சில பேருக்கு சரியில்லாமல் இருந்ததுன்னா எந்த கோவிலுக்கு போய் வழிபாடுகள், என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு 25/3/2026, 26/3/2026, 27/3/2026 இந்த 3 நாட்களுமே முக்கிய முடிவுகள், புதிய முயற்சிகள் மற்றும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறந்ததா? மிக மிக சிறந்தது. சரி, இந்த சந்திராஷ்டமம்னா எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து 17வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம், அது சந்திராஷ்டம நட்சத்திரம். அப்போ அந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது திருச்செந்தூரில் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான சரணாகதி அடையணும். சரணாகதி அடைய வேண்டிய நாள் அப்படின்றது செவ்வாய்க்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில் இந்த பங்குனி மாதம் பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை போயிட்டு முருக வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு இந்த சந்திராஷ்டம தினங்களை தவிர்ப்பதும், இதை தவிர இந்த எளிய பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே விலகும். சரி, மொத்தத்தில் இந்த பங்குனி மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்ன நற்பலன், என்ன கடுபலனை தரும் அப்படின்றத திரு அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு முனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு. புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயம், அதாவது ஜாதக பரிவர்த்தனையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்க கேந்திரத்தில் இருந்தாலும் ராகு புதனோட சம்பந்தப்படுறதுனால அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. உடலில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுவும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது எப்போன்னா 6/4/2026 வரலும் 6 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு மாறுறார். அது வரலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 85 விழுக்காடு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. சப்தமத்தில் குரு வக்கரகதியில் இவ்வளவு நாளாக இருந்தார். இப்போ பார்த்தடையானால் இந்த மாதம் பிறந்த உடனே 2வது நாளே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிடும். உங்களுடைய ராசியை பார்க்குறார். எடுத்த காரியங்கள், எண்ணிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கண்ட கனவுகள் எல்லாமே பலிக்கும். கண்ட கனவுகள், அதாவது முழிச்சுட்டே பார்க்குற கனவுகள்லாம் பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சே சார், என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, ஆனால் இப்படி இருக்கே அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்தேன்னா
பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றத்தை வச்சு சொல்லுவோம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு உச்சத்தில் 4ஆம் இடத்துல போய் உச்சத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர அவரே 6-11 அதிபதி, நீங்கள் நினைத்ததை நிச்சயமாக ஒரு 10 நாள்லேயே உங்களுக்கு கையில் கிடச்சிரும். ஏன்னா 27ஆம் தேதி வரலும் அவர் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். கடன் மூலியமாக புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி, 5-11 சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல ராகுவோடு இருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றமான விஷயம். ஏன்னா ராகுவோடு இருக்கிறது என்ன சார் ஏற்றம் அப்படின்னா, எல்லா விதத்திலும் மிகப்பெரிய வேகத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது எழுத்து பணி, அதை தவிர நாடக கலைஞர்கள், அந்த மாதிரியான எழுத்துக்கள், அது தவிர இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸு, கோல்டு ஸ்மித்து, தங்கம் வியாபாரம் பண்ணுறது, அதை தவிர சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலை, இதிலெல்லாம் இருக்கிறவங்க ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. இந்த மாதத்தில் புதன் மற்றும் சூரியனுடைய மாற்றங்கள் அது என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும்னு நம்ம ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. குரு பார்வையில் உங்களுடைய ராசி இருக்குது. இதை தவிர 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதனான குரு தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக பார்க்குறார். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த தனுர் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புதனை பார்க்கறதுனால, புதனும் சூரியனும் இணைந்து இருக்கிறதுனாலையும், அதை தவிர புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனாலையும் இந்த பிகாம், எம்காம், சிஏ, ஐசிடபிள்யூ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அது அற்புதமான நிகழக்கூடிய மாதம், எதிர்பார்த்ததுக்கு மேலே நல்ல மார்க் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 4ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார், கூட சனி பகவானும் இருக்கார், கூட பரிவர்த்தனை யோகம் பெற்ற குரு பகவானும் இருக்கார். அப்போ இந்த 4ஆம் இடம் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்களில், கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய அம்மாவுடைய உடல்நலத்தில் இருந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது 9ல் கேது பகவான் இருக்கார். தகப்பன் உடல்நிலையில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நுண்கிருமிகள் தொடர்ந்த உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தகப்பனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா கூட உடனடியாக உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகிறது சிறப்பாக இருக்குமா, மிக மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாம். சரி, இதை தவிர ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அது அப்படின்றது சந்திராஷ்டம தினங்கள். அதாவது ஜனன சந்திரன்லேருந்து கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வருது. அப்போ அந்த 8ஆம் இடத்துக்கு வரும்போது சந்திரனுடைய ஒளி படாததுனால அதுக்கு பேர் சந்திர ஆஷ்டமம். அப்போ இந்த காலகட்டங்களில் முக்கிய முடிவுகள் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநில பயணங்களை செய்கிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். அடுத்தது 2, அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க 27/3/2026, 28/3/2026, 29/3/2026 இந்த 3 நாளும் புதிய முயற்சிகள், புதிய முடிவுகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப சிறந்ததாகவே இருக்கும். சரி, இவங்களுக்கு எந்த இறைவனை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாங்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் உள்ள குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்தி வழிபடக்கூடிய நேரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வியாழக்கிழமை வியாழன் உரையான குரு உரையான 6 to 7 குரு பகவானோட அதிதேவதை தட்சிணாமூர்த்தியை வழிபடணும். இதை தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே 54 எண்ணிக்கை அல்லது 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை வணங்கி போட்டு வந்தீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி வியாழக்கிழமை வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணினாக்க வரக்கூடிய வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்ட பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா தனுர் ராசிக்காரங்களுக்கு இது அற்புதமான மாதம்னே சொல்லலாமா, அது அற்புதமான மாதமே சொல்லலாம். ராசிநாதனே ராசியை பார்க்கறதுனால. சரி, மொத்தத்தில் இந்த பங்குனி மாதமானது தனுர் ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தரும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. தனுசுவை பொறுத்தவரை ஏற்றமான காலம். திருமணத்திற்கு இப்பொழுது பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு, ரொம்ப நாள் தடங்கப்பட்டவர்களுக்கு இப்போ திருமணம் கைகூடக்கூடிய காலமாக இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கடன் அமையும். கடன் மூலியமாக புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் எடுத்த காரியங்கள் பரிவர்த்தனை யோகத்தில் புதனும் குருவும் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பெரிய ஏற்றம் இருக்கும். 4ஆம் இடத்தில் புதன் நீச்சமானாலும் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையில் ஏற்றங்கள் இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 90% நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, கடந்த 7.5 வருஷமாக 7.5 சனியில் அவதிப்பட்டு இருந்தீங்க. டிசம்பர் 2023லேருந்து 6/3/2026 வரையிலும் பாத சனியில் அவதிப்பட்டு இருந்தீங்க. அப்போ அதுலேருந்து விடுதலை கிடைச்சாச்சு உங்களுக்கு. இந்த பங்குனி மாதம் பிறக்கும் பொழுது விடுதலை விடுதலை விடுதலை. கடந்த காலகட்டங்களில் தொழிலில் ஏற்பட்டிருக்கின்ற முடக்கம், தொழிலில் ஏற்பட்டிருக்கின்ற சுணக்கம் அத்தனையும் விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனி விலகியாச்சு. இதை தவிர இந்த மகர ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, குடும்பம் அமையாமல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு கொடுப்பார். ஏன் அப்படின்னாக்கா கடந்த காலகட்டங்களில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். அவரே பலம் இழந்து இருந்தார். அவர் வக்ர நிவர்த்தி 17/3/2026 ஆயிட்டார். குருவுடைய பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. வாக்கு தனம் குடும்பம் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதே போல் கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடனை அடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் நீச்சமடைஞ்ச புதனும் சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறாங்க. இதில் பரிவர்த்தனை யோகமும் குருவும் புதனும் பெற்று இருக்கிறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும்போது எல்லா பிரச்சனைகளும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டு. சூரியனும் புதனும் புத ஆதித்ய யோகம் பெற்றதுனால மகர ராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விரும்பிய யூனிவர்சிட்டியில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தேவைக்கு அதிகமான மார்க்கே கிடச்சி விருப்பப்பட்ட காலேஜில் விருப்பப்பட்ட யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறதுனாலையும் அந்த ராகுவை குரு பகவானும் பார்க்கறதுனாலையும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு டாப் 10 யூனிவர்சிட்டியில், உலகற்ற தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு தேவையான பண வரவு கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா? வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழில் உள்ளவங்களுக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் நல்லபடியாக இருக்குமா? நல்லபடியாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அதே அற்புதமான மாதம். இருந்தாலும் நம்ம பலன் சொல்கிறது மாத பலன்கள் அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதனை வச்சு பலன் சொல்கிறோம். இந்த சுக்கிரனும் புதனும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சுக்கிரனை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய யோகர். இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலும் 5-10க்கு உண்டானவர், ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி. அவர் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கார். முயற்சிகள் எல்லாமே வெற்றி, எடுத்த காரியங்கள் அனைத்துமே சுபமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுவும் சுக்கிரன் இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து, அதாவது 15/3/2026 இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. 13/4/2026 வரலும் இருக்குது. இதில் பார்த்தோம்னா 27/3/2026 சுக்கிரன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகுது. என்ன சார், அது ஒரு 12 நாள் 13 நாள் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. 4ஆம் இடத்துல சுக்கிரன் போனால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில்
திக்பலம் பெறுறார். திக்பலம் பெறதுன்றது ஆட்சி பலம் பெறதுக்கு மிகப்பெரிய அதுக்கு ஈக்குவலாக பேசக்கூடியது. அதனால் வந்து ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு உண்டான எல்லா விதமான ஏற்றத்தையும், பதவியில் உயர்வும், அதை தவிர வந்து புதுசாக வந்து தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம், தொழிலில் மாற்றங்கள், எடுக்கக்கூடிய காரியங்கள் மூலியமாக எல்லாவற்றிலும் வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதன் 6ஆம் அதிபதி, 6 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து இருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6/4/2026 அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு நீச்சமாக போகிறார். என்ன சார் 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல நீச்சமாக போகிறாரு, எங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியங்கள், அதை தவிர வந்து எங்களுடைய மூதாதையர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படின்னா, பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சியும் பெற்று போகிறார். அதனால் கவலைப்பட தேவையில்லை. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக கிடைக்கும், நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். அது தவிர வந்து உங்களுடைய குல தெய்வத்தின் வழியாக ஆசைகள் நிறைய இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையாரின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். பரிவர்த்தனை யோகத்துக்கு அப்புறம் முயற்சிகளில் நிச்சயம் ஒரு வெற்றி இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, கடன் மூலியமாக புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தோம்னா வீடு மனை வாகனமும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய முயற்சிகளை சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது? அது தவிர இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சிருச்சு. இப்போது இதற்கு மேலே எவ்வளவு வேகமாக அவர்களுக்கு பொருள் வரவு எல்லாம் வரக்கூடும். ஒருவேளை அவள் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா எந்த ஒரு எளிய பரிகாரம், எந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ன்றதை நம்ம கேட்கலாம். அற்புதமாக சொன்னீங்க. மகர ராசி என்பர்கள் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு 29/3/2026, 30/3/2026 மற்றும் 31/3/2026 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். இந்த 3 நாட்களுக்கும் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது, புதிய நிறுவனங்களுக்கு தொடங்கணுன்ற எண்ணங்களையும் தவிர்ப்பது நல்லது. சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நன்றி சொல்ல வேண்டிய தெய்வம், உங்களை விட்டு 7.5 சனி விலகி இருக்காரு. நன்றி விளையக்கூடிய தெய்வம் திருக்கொள்ளிக்காடு, திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் திருக்கொள்ளிக்காடு, அது பொங்கு சனீஸ்வரர் கோயில். அங்கே போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, சனி பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியத்தை குடிச்சிக்கிட்டு வாங்க. வந்த பிரச்சனை அத்தனையும் விளைகிறோம். தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் மற்றும் 7.5 சனியினால் இருந்த அத்தனையும் நமக்கு நல்லது பண்ணிட்டு போன சனி பகவானை போயிட்டு அருளாசி வாங்கிட்டு வந்தோம்னாக்க வர பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்னென்ன நற்பலன், என்னென்ன கெடுபலன் கொடுப்பார் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மகரத்தை பொறுத்தவரை சிகரத்தில் நிற்கும் காலமாக இருக்கும். எடுத்தது எல்லாமே வெற்றி பெறும். முயற்சிகள் அத்தனையும் வெற்றி, புகழ் உச்சிக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு அவருடைய யோககாரகனான சுக்கிரனும் உச்சத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு ஆட்சி பெற்றதற்கு சமமான கேந்திர பலத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. திக்பலம் பெறதுனால கண்டிப்பாக கேந்திர பலம் பெற்றதற்கு காரணமாக இருக்கக்கூடியது. இந்த காலகட்டத்தில் எடுத்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உலக இயல் உண்டான எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பேச்சில் நல்ல வளமான வலிமையான பேச்சு இருக்கக்கூடிய வாய்ப்பு, பேச்சின் மூலியமாக அடுத்தவரை ஆளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் ஓரளவு சுமாராக போகக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும். வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை, தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வந்து குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. உடல் நலத்தில் நல்ல சீரான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில்
இந்த விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 90 விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கும்பராசி நேயர்களே, அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி. ராசிக்கு 2ஆம் இடத்துல பெயர்ந்திருக்கார். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இது எல்லாம் விட்டு கொஞ்சம் இப்போ தான் உங்களுக்கு, அதாவது யூ கேன் see a light in tunnelனு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சின்ன வெளிச்சம் ஒரு குகைக்குள்ளே தெரியுது அப்படின்னு. அதனால் உங்களுடைய போகும் வழி என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் மன அழுத்தம் இவ்வளவு நாளாக ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தோன்னா சற்று கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். மனசில் அபரிமிதமான எண்ண ஓட்டங்கள் ஓடும். ஏன்னா ராகு உங்களுடைய ராசியில் இருக்கார். குரு வக்கர நிவர்த்தியம் ஆயிடுறதுனால ஒரு கண்ட்ரோல்டு லெவலில் மைண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா 3 பத்தின் அதிபதியான செவ்வாயும் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 5, 8 அதிபதியான புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உங்களுடைய புகழ், பதவி, அந்தஸ்து, கௌரவத்தில் ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதன் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தில், அதாவது 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த மாதத்தில் சூரியனுடைய மாற்றமும் சுக்கிரனுடைய மாற்றமும் எந்தெந்த ஏற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கடந்த 2021 2026 6 மார்ச் 2026 வரும் 7.5 சனியில் கஷ்டங்களை மட்டுமே பட்டுக்கிட்டு இருந்தீங்க. உடல் நலத்தில் உபாதை, பொருளாதாரத்தில் உபாதை, மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு, வண்டி வாகனங்களில் கண்டங்கள், அடுத்து வண்டி வாகனங்களுக்கு செலவு, வீடு ரெனோவேஷன் செலவு, இப்படின்னு ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருந்தீங்க. அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டுட்டீங்க. இப்போ உங்களுக்கு நடக்கிறது பாதசனி நடக்குது. இந்த பாதசனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு குருவும் வக்ரமாக இருந்து உங்கள் ராசியை பார்த்தாரு. அதை மேலும் மேலும் கூட்டிகிட்டு இருந்தார். அந்த குரு வக்ரம் நிவர்த்தி ஆனது 17/3/2026 மாதம் பிறந்த 2 நாளில் நிவர்த்தி ஆகிடுச்சு. அதனால் இனி உங்களுக்கு தொடர் ஏற்றம் இருக்குமா? தொடர் ஏற்றம் இருக்கும். தொடர் மாற்றம் இருக்குமா? தொடர் மாற்றம் இருக்கும். பிரகஸ்பதியான குரு பகவான் ராசியை எப்போ பார்க்குறாரோ, கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல்நல தொந்தரவுகள், இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஐசியூவில் இருந்தவங்க ஜென்ரல் வார்டுக்கு வந்த மாதிரி ஆகி போயாச்சு. கடந்த காலகட்டங்களில் மருத்துவத்திற்காக பொருளாதார விரயங்கள் கடுமையாக சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ பொருளாதார விரயங்கள் கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, திருமணமானவர்களுக்கு நீண்ட காலமாக புத்திரபாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காலதாமதம் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த காலதாமதம் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழலினிதி ஆழினிதி எம்மக்கள் குரல் கேளாதோர், குழந்தையோட அருள்கள் கேட்காத வீடும் ஒரு வீடா அப்படின்னு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் அதற்குண்டான காலகட்டங்கள் உண்டாகும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு கடந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருந்தார். அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். கண்டிப்பாக குழந்தை வம்சம் விருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீண்ட நாட்களாக உங்களுடைய மடாதிபதிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இருந்துச்சு. புகழ் பெயருக்கு அந்தஸ்து கிடைக்காம இருந்துச்சு. அது எல்லாமே இந்த குரு வக்ர நிவர்த்தியின் மூலியமாக 17/3/2026 கிடைக்க ஆரம்பிச்சிருச்சா? எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இனி ஒன்றொன்றும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் பேர். உங்களுடைய ஜனன சந்திரத்திலிருந்து கோல்சாரத்தில் உள்ள சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைவு கூடியது. சந்திரனுடைய ஒளி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்கள்
காலகட்டங்களில் மனோகாரகன் பாதிக்கப்படும் போது, புத்தி மழுங்கடிக்கும் பொழுது நாம் எடுக்கின்ற முடிவுகள் தவறுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி அந்த தவறுதலாக வரக்கூடிய நாட்களில் என்னென்ன காரியம் செய்யலாம் அப்படின்னாக்க, புதிய முயற்சிகளை எடுக்கிறது தவிர்ப்பு நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இது எல்லாம் பண்ணினோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி, அந்த நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 1/4/2026, 2/4/2026 மற்றும் 3/4/2026. இந்த 3 நாளுமே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம், புதிய முயற்சிகள், புதிய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கிறது எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளிலிருந்து விலக முடியும். சரி, நீங்கள் இப்போ ஒரு சில பேர் கும்பராசி என்பவர்களுக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சுமநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையும். அப்போ நாம் வழிபட வேண்டியது அப்படின்றது யாரை வழிபட்டாக்க எந்த பிரச்சனையிலிருந்து தீரலாம் அப்படின்னாக்க, காரைக்குடி பக்கத்தில் உள்ள பிள்ளையார்பட்டியில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, தமிழ்நாட்டிலேயே குடவரை கோயில் அப்படின்ற இருக்கிற இடம், அது மலையில் செய்யப்பட்ட விநாயகர் உருவம் பார்த்து, அந்த விநாயகர் உருவத்தை விநாயகரை போய் தரிசிக்கக்கூடிய காலகட்டங்கள் 15/3/2026 13/4/2026 ஒரு முறை காரைக்குடி பக்கத்தில் உள்ள பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகரை தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கும்பராசி நேயர்களுக்கு பங்குனி மாதம் அது அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் மொத்தத்தில் இந்த கன்க்ளூஷனாக இந்த பங்குனி மாதத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட KS ஐயங்கார் அவங்க கொடுப்பாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசியை பொறுத்தவரை பார்த்தேனால் இப்பொழுது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். மனசில் ஓடக்கூடிய எண்ண அலைகள் அதிகமாக இருந்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக ஜெயமாகும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய பண வரவிற்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது தவிர பார்த்தேனால் பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால உங்களுடைய பண வரவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தியும் நல்ல ஒரு ஏற்றமான செய்தியும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசி அப்படின்றது மீனராசி. அதனுடைய அதிபதி ஆனவர் குரு பகவான். அந்த குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கார். புதன் அங்கே நீச்சமும் குரு அங்கே ஆட்சியும் பெற்று குரு இருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் பரிவர்த்தனை யோகம் பெறும்போது 2 கிரகங்களும் ஆட்சி பெற்றதற்கு சமானம். அப்போ ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி வெற்றி வெற்றி. 3ஆம் இடத்துக்கு உண்டான முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவானும் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அப்போ தொடர் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக இந்த மீனராசி சேர்ந்த அன்பர்கள், அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், திருமணத்திற்கு உண்டான முயற்சிகள் செய்துக்கிட்டே வந்தாங்க. ஏதாவது ஒரு ரீதியில் தடங்கல்களும் தாமதங்களும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படி தடங்கல்களும் தாமதங்களும் வந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த பங்குனி மாதத்தில் ஜாதக பரிவர்த்தனை எடுத்தால் கண்டிப்பாக வைகாசி மாதத்தில் நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் ஜென்மச்சனியில் இருக்கிறாரு. கூட சூரியன் இருக்கார், உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கார், நீச்சமடைஞ்ச புதன் இருக்கார். அப்போ எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கிறாங்க. அதே போல் 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தை உங்கள் ராசிநாதனான குரு 17/3/2026 வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்கும்போது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும்
நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அங்கே உள்ள ராகுவையும் பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நினச்சவங்களுக்கு வேண்டிய பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் படிக்கக்கூடிய மாணாக்கர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி மற்றும் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய தமிழ்நாடாக இருந்தால் டிஎன்பிஎஸ்சி மற்றும் மத்திய அரசு பணியாக இருந்தால் யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய மாதம் இந்த அற்புதமான பங்குனி மாதம். இதில் நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்க, விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு பலன் சொல்லுவோம். அப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும் என்னென்ன நற்பலன்களை தருவாங்க அப்படின்றத நம்மளோட ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீன ராசிக்கு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். தூங்க விடாத காலகட்டமாக ஏற்படுத்திகிட்டு இருப்பார் இவ்வளவு நாளாக. அதாவது 1/4/2026 வரலும் பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வரார். சூரியன் செவ்வாய் 2 பேரும் சேர்ந்திருக்கா, சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு வரும். ஏன்னா சூரியன் 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கார், சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உடல் நிலையில் சற்று பின்னடைவு வரும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. தந்தையின் மூலியமாக சிறு சிறு இழப்புகள், சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் அதிபதி 2க்கு 12 இருக்கார். அதனால் நிச்சயமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 3, 8 இந்த 2த்துக்கு உண்டானவர், முயற்சிகளுக்கு உண்டானவர். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் உங்களுடைய ராசியிலே இருந்து உச்சம் பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எல்லா விதமான முயற்சிகளுக்கும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் 8ஆம் அதிபதி வேறு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடத்தை உங்களுடைய ராசிநாதனே பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிஆர் பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் வரும். வேலையில் ப்ரமோஷன் வரும். கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை கிடைக்கும். அது தவிர வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சி வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பு வரும். புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அது தவிர வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் வரும். இருந்தாலும் உடல் நலத்தில் பின்னடைவு வரும். மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சனி சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது பிரச்சனையில் மாட்டுவோமா அப்படின்ற மாதிரி. சோம்பேறித்தனம் உடல்நிலையில் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மற்றும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லைன்னா எந்த எளிய பரிகாரம், எந்த கோவிலுக்கு சென்று வரலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மீனராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது 3/4/2026, 4/4/2026 மற்றும் 5/4/2026. இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள், வெளியூர் பயணங்கள், புதிய நடவடிக்கைகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்ததாகவே இருக்கும். சரி, இதில் இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி பலன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள திருப்பட்டூரில் பிரம்மபுரீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் உங்களுடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பிரம்மாவை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாக்க மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதை பண்ணினோம் அப்படின்னாக்க மீனராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனை சூரியனை கண்ட பனி போல விலகும். சரி, மொத்தத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. பங்குனி மாதத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருந்து வக்கர நிவர்த்தியம் ஆயிடுறார். அதனால் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது.
உடல் நலத்தில் பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஜென்ம சனி, மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்கு கொஞ்சம் அதாவது உத்தியோக பளு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சி வெளியூர் வெளிமாநிலம் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, சுப காரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சிறு சலசலப்பு வரக்கூடிய வாய்ப்பும், நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். வேலை நிமித்தமாக நிச்சயமாக வெளிநாடு போகணும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் வெள்ளி வைர வியாபாரங்கள், அதை தவிர தங்க வியாபாரங்கள், தங்கம் நகாசு வேலைகள் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.